பேசலாமா? தண்ணியை பத்தி பேசுறேன். தண்ணி போட்டு வந்தது மெல்ல தண்ணி போட்டு வந்தது முறைச்சிடுவா சிரிச்சிடுவா முறைச்சிடுவா சிரிச்சிடுவா என்னோட சேர்ந்து இன்னொருத்தையும் காவலுக்கு வந்திருக்கிறான். எங்கதான் போகுது இந்த வண்டி? ரொம்ப வேகமா போகுது. நிமிடாத மனுஷன் என்ன வேகத்தை பாத்தீங்களா? உங்களால நடக்க முடியுமா இல்ல என்னால நடக்க முடியுமா? அவ்வளவுதானே. காளியம்மாவை பத்தி பாடணும்னா எங்க அம்மா வள்ளியம்மா அருமையா பாடுவாங்க. கண்டிப்பா பாடுவாங்க. அம்மா வயசு எல்லாருமா சேர்ந்து திணைக்கு திணைக்காவலுக்கு போகிற விஷயத்த சொல்ல பாரு. அம்மா தீர்காயுஸ் பவா, நல்லா இருக்கணும், ஒரு குறையும் இல்லாம நல்லா இருக்கணும். ஆமா, எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க? அப்பா வந்து எல்லா விஷயமும் உங்கள்ட்ட சொன்னாரா? அப்பா போய் நான் பார்த்தேன்னு. அப்பா என்ன சரிமா சொன்னாரு? நீங்க எல்லாருமா சேர்ந்து இனிமே இங்க இருந்தீங்கன்னா சரியா வர மாட்டீங்க, அப்புறம் எல்லாரும் காட்டுக்கு காவலுக்கு போங்கன்னு சொன்னாரு. என்ன இது? ஆமாமா, காவலுக்கு போன்னு சொன்னாரா? திணை காவலுக்கு நம்மள எல்லாம் போக சொல்லியிருக்காரு. நான் சொன்னேன், நான் மட்டும் போனா நல்லா இருக்குமா? சரி, இப்ப நம்ம எல்லாருமா சேர்ந்து காவலுக்கு போறோம். காவலுக்கு போறதுக்கு முன்னால நம்ம காவல் சிறப்பா நல்லபடியா நடக்கணும் அப்படிங்கறதுல முருகப்பெருமான வேண்டியாச்சு. இப்ப காளியம்மாவை பத்தி ரெண்டு பேருமா சேர்ந்து கண்டிப்பா ஒரு வேண்டுதல் போட்டுட்டு கண்டிப்பா இன்னைக்கு காவலுக்கு போகணும். கற்பூர நாயகியே கனகவள்ளி காளி மகமாயி கருமாரியம்மா, கற்பூர நாயகியே கனகவள்ளி காளி மகமாயி கருமாரியம்மா, கோயில் கொண்ட சிவகாளியம்மா, கோயில் கொண்ட சிவகாளியம்மா, பூமியிட வள்ளிரை காளியம்மா, கற்பூர நாயகியே காளியம்மா, காளி மகமாயி கருமாரியம்மா. நெற்றியில் உன் குங்குமமே நிறைய வேண்டும், நெற்றியிலே திருநாமம் அணிய வேண்டும், நெற்றியில் உன் குங்குமமே நிறைய வேண்டும், நெற்றியிலே திருநாமம் அணிய வேண்டும், கற்றதெல்லாம் மென்மேலும் பெருக வேண்டும், கற்றதெல்லாம் மென்மேலும் பெருக வேண்டும், கவிதையிலே உன்னாமம் அணிய வேண்டும், ஒரு நாயகியே காளியம்மா, காளி மகமாயி கருமாரியம்மா. காற்றாகி கனவாகி கருவாயினார், கருவாகி உரியராகி உறவாயினார், காற்றாகி கருவாகி கனவாயினார், கருவாகி கரியாகி உருமாறினார், நேற்றாகி இன்றாகி நாளாகினார், நேற்றாகி இன்றாகி நாளாகினார், நிலமால் கருமால் உருவாகினார், தோற்றால் ஜெயித்தால் வாழ்வாகினார், தோற்றோடு ஜெயித்தால் வாழ்வாகினார், தொழுதாலும் என்ன
மாயம்மை கற்பூர நாயகி காளியம்மா காளி மகமாயி கருமாரியம்மா கருமாரியம்மா காளியம்மா அப்படி வணங்கியாச்சு. இப்ப என் மனசுல உள்ள ஆசைய ஒரே ஒரு முறை உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன் தெரியுமா சொல்லணும்? நீங்க போய் எங்க அண்ணன் கிட்ட சொல்லுவீங்க, எங்க அண்ணன் போய் எங்க அப்பா கிட்ட சொல்லுவாரு, எங்க அப்பா போய் இந்த நாட்டு மக்கள் அனைவரும் சம்மதத்தோட எனக்கு காலையில கல்யாணம், பிரம்ம முகூர்த்தத்துல எனக்கு கல்யாணம் நடக்கும். உங்களுக்கு கல்யாணம் எங்களுக்கு ஆகும். ஏன் நீங்க யாரும் நினைச்சிருக்கீங்க? நானும் உங்க அண்ணன் நினைச்சேன். ஓ, எங்க அண்ணன் வீரத்தவனை நினைச்சிருக்கீங்களாமா? சொல்லவே இல்ல, கேட்கவே. நீங்க உங்க அண்ணனை எங்க அண்ணனை நீங்க கல்யாணம் பண்ணிட்டா நான் உங்களுக்கு என்ன வேணும்? நாத்தனா. எங்க அண்ணன் உங்களுக்கு தாலியை ஏத்துனாதான் நான் உங்களுக்கு நாத்தனா. ஆமா இல்லையா? என் மனசுல யார் இருக்காருன்னு நான் ஒரே ஒரு முறை சொல்றேன். நான் அந்த பாட்டை பாடுவேன். இந்த பாட்டு முடிஞ்ச உடனே நீங்க யாருன்னு சரியா சொல்லணும். கண்டுபிடிச்சிருங்க. கண்டுபிடிச்சிருவீங்களா? கண்டிப்பா முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. ஆசைப்பட்டு பார்த்தா இவளதான பொண்ணு, ஆசைப்படி புருஷே வரட்டுமே அடியம்மாடி அம்மாடி ஆயிரத்த வாங்கி தரட்டுமே. ஆசைப்பட்டு பார்த்தா இவளதான பொண்ணு, ஆசைப்படி புருஷே வரட்டுமே அடியம்மாடி ஆயிரத்த வாங்கி தரட்டுமே அடியம்மாடி ஆயிரத்த வாங்கி தரட்டுமே. மாசி மாசத்திலே கல்யாணம் வீதி ஊர்வலம், கணச்சு போட ஒருத்து ஓடி வருவாண்டி சொல்ல மாட்டாண்டி கேட்ட வேலை நினைச்சது போலே கொடுப்பாண்டி கட்டி முடிச்சு ஒரு பந்தல கண்டு வெளுத்த கொட்டி மலையிடுவாண்டி சின்ன பொண்ணு நெஞ்சுக்குள்ளே அது என்னாச்சு சம்மதம் வந்தாச்சு, அது என்னாச்சு சம்மதம் வந்தாச்சு. அம்மாடி இருவா காதலா இது என்ன வேதமோ ராகம் பாடுது முருகப்பெருமான் தான் என் கனவுல வந்திருக்காரு. என் கனவுல ஒருத்தர் வந்தார். யாருமா? அதான் சொல்லிட்டீங்களே வீரத்தேவன், அவர் தானே வந்தாரு. அப்புறம் யாரு? எனக்கு சந்தேகமாவே இருக்கு. என்ன கோபப்படுறீங்களே? கண்டுபிடிச்சிட்டீங்கல்ல. ஆமா அண்ணனை போய் சீக்கிரம் கையோட கூட்டிட்டு வாங்க. நம்ம எல்லாருமா சேர்ந்து இன்னைக்கு நல்ல முறையில காவலை பார்த்து அப்பாவுக்கு பெருமையை தேடி தரணும். நல்லாதான் தேடி தேடி தந்துக்கிட்டு தான் இருக்கிறோம். சரி சரி கொஞ்சமா வச்சிருக்கிறாரு. அம்புட்டு அங்கதான் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆமா அவன் வந்தாதான் பாரு என்கிட்ட அதை செய்ய இதை செய்ய, அங்க போ இங்க போ, அதை பாரு இதை பாரு வேலை விட்டு
என்னை கண்டவரை வர உங்களுக்கு எப்படி இருக்கே தெரியல. அப்படி இல்லம்மா, மகளை விட மருமகள்கிட்ட தான் உரிமை அதிகம் இருக்கு. முருகா வர வேண்டும் முருகா. அடியே சீக்கிரம் வாடி, நம்ம எல்லாரும் காவலுக்கு போவோம். வயது போட்டுதான் கட்டிதான் ஆதா அங்கே கேக்கு வயசு போட்டுதான் அந்த வாழை கட்டுதான் ஒரு செய்யணும் தவிர மட்டும் மாமா மாமா உருவி பூஞ்சினா இந்த கத்தரி பெஞ்சினா உனக்கு நெருங்கி நின்று நினைச்சு சுத்துது மாமா சின்ன மாமா உனக்காகத்தான் சமுதனை நீ சரிசோடு சமுதனை நீ வயசு போட்டுதான் அந்த வாழை கட்டுதான் ஒரு செய்யணும் தவிர மட்டும் மாமா உருவி பூஞ்சினா இந்த கத்தரி பெஞ்சினா உனக்கு நெருங்கி நின்று நினைச்சு சுத்துது மாமா சின்ன மாமா தலமாட்டு முறைக்குமா எதுவும் வந்து இருக்குமா அவனே விலகி சொல்லணுமா வரட்டுமா கோழி வந்தது வெடிக்குமா முக வச்சு உடச்சுனா மறுப்பு சொல்லிடுமா ராப்போ ஆனா இந்த பூவாடுது அவதான் தேனே கொடி போராடுது நீ வயசு பொண்ணுமா இந்த வாழை கட்டுதா உன்னை ஒரு செய்யணும் சரத்தை வந்து மாமா சின்ன மாமா உருவி குஞ்சினா இந்த கத்தரி பெஞ்சினா உன்னை நெருங்கி நிற்குது நினைச்சு சொக்குது மாமா சின்ன மாமா மகர வாசத்திலே பருவம் வச்சு உசுப்புறேன் அத முத படுத்துறே ஆட்டு வைக்கிறேன் எனக்கு என்ன புரியலே வெண்ணமண்ண விரும்பிதான் பழகினேன் அந்த மாட்டில வாங்கி ஒரு தோல் மேல வாங்கி ஒரு மாமா நல்ல மாமா வயசு பொண்ணுதான் இந்த வாழை கட்டுதா உன்னை ஒரு செய்யணும் சரக்க வந்து மாமா சின்ன மாமா உருவி குஞ்சினா இந்த கத்தரி பெஞ்சினா நீங்க இருக்கிற நினைச்சு இருக்குது மாமா சின்ன மாமா என்னடி வயசு பொண்ணுதாயம்மா அது எப்படி வச்சு சொல்ற? போட்டோ எடுத்து காமிக்கிறேன் வயசு போனா வயசுக்கு வந்த வயசுக்கு வந்த பொண்ணு எப்படி வந்த? வயசுக்கு எப்படி வந்தேன்னா அப்படித்தான் போட்டோ ஐட்டா வச்சிருக்கியா? வச்சிருக்கேன் என்ன வச்சிருக்க? அங்க வீட்டுல இருக்கு எவனை வச்சிருக்க? 2 பேரும் 7 பேரும் வச்சிருக்கேன் போட்டோ வச்சிருக்கியா? வச்சிருக்கேன் போட்டோ வச்சிருக்கேன் ஆமா போட்டோ எடுத்து வச்சிருக்க. அப்புறமா காட்டுறேன் வயசுக்கு வந்தது. வேற நான் வயசுக்கு வந்தது மனுஷனை பாரு மனுஷனே ஒரு பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கிறேன் ஆமா நான் வயசுக்கு வரும்போது எங்க அப்பா அம்மா எங்க அம்மா தூக்கிக்கிட்டு போனாங்க ஏய், மணிமுத்து, பேசுடா. மணிமுத்தா ஐயோ நான் என் கல்யாணம் பண்ண புரிஞ்ச மாதிரியே தெரியல எங்க அப்பா அம்மா தூக்கிக்கிட்டு போனாங்க இது செத்து போனா செத்து போனாங்க ஆனா உன் கூட தற்பைய வாயில தற்பைய போட்டு பொசுக்க தூக்கிட்டு போனாங்க அப்படிதான் சொல்லுவாங்க. சாதக நோட்டை தூக்கிட்டு போனாங்க சாதக நோட்டை தூக்கிட்டு என் மகளுக்கு மாப்பிள்ளை சொந்தத்துல அமையுமா அந்நியத்துல அமையுமா பாருங்க அப்படின்னு சொன்னாங்க சரி சொன்ன உடனே சாதக நோட்டை பரட்டி பரட்டி பார்த்துக்கிட்டு என்னது நோட்டை சாதக நோட்டை பரட்டி பரட்டி பார்த்துக்கிட்டு சரி உங்க மகளுக்கு அந்நியத்துல தான் மாப்பிள்ளை அப்படின்னு சொன்னாங்க சரி சொன்ன உடனே நான் ஒரு முடிவு பண்ணேன் பெத்த தாய்தப்ப யாருக்கு கழுத்து நீட்ட சொல்றாங்களோ சரி. அவங்களுக்கு கழுத்து நீட்டிடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன் சரி முடிவு பண்ணணும் சாதகத்தை பார்த்து அந்நியத்துல ஒரு மாப்பிள்ளைய பார்த்தாச்சு சரி அந்நியத்துல மாப்பிள்ளைய பார்த்து நிச்சயம் பண்ணி நாள் குறிச்சு சரி இந்த மாதிரி பெரியவங்க எல்லாம் வர சொல்லி நீ முடிச்சியா என்னது பெரியவங்க எல்லாம் வர சொல்லி அக்காளி பங்காளி சொந்த பந்தமெல்லாம் வர சொல்லி அப்படி சொல்லு எங்களை ஒரு வழக்கம் இருக்கு ஆ, பெரியவங்களை எல்லாம் வர சொல்லி எவ்வளவு நகை செய்யணும் என்னென்ன சீர் செய்யணும்னு ஒரு நோட்டு ஒண்ணு வாங்கி அந்த நோட்ல எழுதுறது வழக்கம் சரி எங்கன்னா எங்க பொண்ணு வீட்டுலயே எங்க வீட்டுல எழுதுறது வழக்கம் சரி அதே மாதிரி ஒரு நோட்டு வாங்கி பெரியவங்க எல்லாம் வர சொல்லி அதுல என்னென்ன நகை என்னென்ன சீரு என்னென்ன பாத்திரம் பண்ட பாத்திரம் என்னென்ன செய்யணும்னு நோட்ல எழுதிக்கிட்டு இருந்தாங்க சரி அப்ப எழுதிக்கிட்டு இருக்கும் போது எங்க வீட்டுக்கு அவர் வந்தாரு சரி ஏன் லூசு மசுரு சரி ஏதோ இருந்தாலும் சரி சரி சொல்றீங்க யாருன்னு கேட்கணும்யா ஆ, சரி, சரி. நான் கல்யாணம் பண்ணிக்கிற
சும்மா தட 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 தடன்னு வந்தாரு. ஆஹா. நேரம் வந்து வீட்டு வாசல்ல வண்டியை நிறுத்தினாரு. ஆ. வீட்டு வாசல்ல வண்டியை நிறுத்தி சைடு தட்டை போட்டு விட்டு வண்டியை விட்டு கீழே இறங்கி மாப்பிள்ளை அப்படி நடந்தாருல. சரி. மாப்பிள்ளை நடந்தா ஆஹா. அரவக்குண்டி மாப்பிள்ளை. அரவக்குண்டியா? அரவக்குண்டி மாப்பிள்ளைக்கு கரக்கம் புறக்கம் 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 அரவக்குண்டி. அரியடி அரவக்குண்டி. அரவக்குண்டினா கல்யாண மண்டபத்துல பெரிய ராட்சச கிரைண்டர் இருக்கும்ல, அப்படி சொல்லு. அது மாதிரி மாப்பிள்ளைக்கு குண்டி. ஆ. வண்டி அரவக்குண்டியை வச்சுக்கிட்டு நேரம் வந்து ஆ. எழுதுற இடத்துக்கு வந்தாரு. ஆ. என்ன நோட்ல எழுதுறீல என்ன எழுதுறீங்கன்னு சொல்லி மாப்பிள்ளை கேட்டாங்க. சரி. சொன்னாங்க, ஆ. மாப்பிள்ளை உங்களுக்கு தான் சீர் எழுதிக்கிட்டு இருக்கான், ஆ. எவ்வளவு நகை என்னென்ன பண்ட பத்திரம் பண்ணணும் நோட்ல எழுதிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. கண்டிப்பா. உடனே மாப்பிள்ளை சொன்னாரு, ஆ. நான் சொல்றதையும் சீர்ல எழுதுங்கன்னாரு. சரி. சரிதான் மாப்பிள்ளை ஆசைப்படுறாரு, விருப்பப்படுறாரு. மாப்பிள்ளை உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, ஆ. சீர்ல எழுதிடுவோம், என்ன வேணும்னு கேளுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. ஆ. உடனே மாப்பிள்ளை சொன்னாரு, ஆ. 22 கோணேசி எழுதுங்க. 22 கூலிங்க. 22 கோணேசி. கோணி ஊசியா? ஆமா. எதுக்கு இதை தைக்கவா? எதை தைக்க? அதான் எனக்கும் புரியல எதுக்கு கேட்டாருன்னு. சரி. அப்புறம் மாப்பிள்ளை கேட்டாரு, 12 நெட்டு குத்தூசி எழுதுங்க சீர்லன்னாரு. அது எதுக்கு குத்துறது? எனக்கு ஒண்ணும் புரியல, என்னடா குத்தூசி கேட்கிறாரு அப்படின்னு நான் சன்னல்ல நின்று கேட்டுக்கிட்டே இருந்தேன். சரி. 2 மூடை டொயின்னு கொடுங்க எதுக்கு? சீர்ல ஏய், என்னன்னு கேட்டு பேசுறீ? தொழில் எதுக்கு? அதான் எனக்கு எதுக்குன்னு தெரியல. அப்ப விசாரிச்சு பார்த்தேன், மாப்பிள்ளை டொயின் கேட்கிறாரு, 12 நெட்டு குத்தூசி கேட்கிறாரு, 22 கோணி கேட்கிறாரு, மாப்பிள்ளை என்ன வேலை பாப்பான்னு விசாரிச்சு பார்த்தேன். அடி உன்னை கொண்டு விசாரிச்சு பார்த்தா மாப்பிள்ளை நெல்லு வியாபாரி. நெல்லியாவாரியா? ஆமாமா, எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. எப்படியாச்சும் நெல்லு வியாபாரம் பார்த்து நம்மளை காப்பாத்திடுவான்னு எனக்கு சந்தோஷம். சரி. உடனே அந்த நெல்லு வியாபாரிக்கு எனக்கு கல்யாணம் நடந்துருச்சு. ஆ. கல்யாணம் நடந்தோட மாப்பிள்ளை உள்ள முதல்ல ஒரு ரூமுக்கு உள்ள இருந்தாரு. யாரு? நான் இந்த பாலை கொண்டுகிட்டு உள்ள போனேன். நீ? ஆமா. ஆஹா. எதுல உள்ள பாலை? செம்புல உள்ள பாலை கொண்டுகிட்டு உள்ள போறேன். சரி. மாப்பிள்ளை நெல்லியா வரையா இல்லையா? ஆ. உள்ள போறேன், இவர நெட்ல தொங்க போட்டு உட்காந்துருக்காயா என்னச்ச? குத்தூசிய. சரி. நானும் பாலை கொண்டுகிட்டு போய் பக்கத்துல உட்கார்ந்தேன். ஆஹா. உட்கார்ந்து ஏதாச்சும் செய்வாரு பண்ணுவாரு ஏதாச்சும் செய்வாருன்னு சொல்லி ஆசை உட்கார்ந்து இருந்தேன். சரி. அன்னைக்கு மட்டும் மாப்பிள்ளை 22 லோடு நெல்லோடு அனுப்பியிருக்காரு. காங்காயம், சின்ன சேலம், மானாமதுரை, ஈரோடு, கரூர் எல்லாத்துக்கும் நெல்லோடு அனுப்பியிருந்தாரு. அப்ப மாப்பிள்ளை போன் பேசிக்கிட்டு இருந்தாரு. எதா இருந்தாலும் விடிய காலம் 4 மணிக்கு மேலதான் பேசுங்க, இப்ப எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லி போனை கட் பண்ணி விட்டு என் பக்கத்துல வந்து ஆசபாசமா அப்படியே வந்தாரு. ஆசபாசமா வந்து என் பக்கத்துல வந்து இப்படி நெருங்கி வரும்போது எனக்கு அப்படியே சந்தோஷமா இருந்துச்சு. நெருங்கி வந்தவர் என்ன பண்ணிட்டாரு, மாப்பிள்ளை விழுந்து தூங்க ஆரம்பிச்சுட்டாரு. நான் படுக்கல மூஞ்சி வீங்கி போய் உட்கார்ந்துருந்தேன். ஏதாச்சும் பண்ணுவாரு செய்வாருன்னு 12 மணி 1 மணி ஆச்சு, 1:30 மணி ஆச்சு. நீ பொண்ணு கொண்டு போனியா இல்ல நீ அந்த அளவுக்கு போனியா? என்ன 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 கொண்டு போனியா, என்ன அந்த அளவுக்கு கொண்டு போனியா? ஆமா. உடனே என்ன பண்ணாரு, ஒரு 2 மணி இருக்கு, மாப்பிள்ளை நெல்லியா வரையா இல்லையா, ஒரு 2 மணியை போல தூக்க வச்சுட்ட முண்டை போய் என்னமா பண்றேன், இந்த குத்தூசி வச்சிருந்தால அந்த குத்தூசியை எடுத்து இந்த இடத்துல நெல்லு ஈரப்பதமா குத்த ஆரம்பிச்சான். தூக்க வச்சுல சரைன்னு குத்துறேன். இந்த இடத்துல நெல்லு காஞ்சி போயிருக்கு சண்டை, இந்த இடத்துல நெல்லு ஈரப்பதமா மாத்தி மாத்தி குத்தூசி எடுத்து குத்த ஆரம்பிச்சுட்டேன். நானும் அங்கிட்டு குதிச்சு இங்கிட்டு குதிச்சு இங்கிட்டு விலகி அங்கிட்டு விலகி இங்கிட்டு விலகி இப்படி இப்படி விலகினேன். குத்துற குத்துல பெட்ரோல ஊத்தி பஞ்சு வந்தா பூவா பெட்ரூம் ஃபுல்லா பறக்க ஆரம்பிச்சிருச்சு. அவதான் முடிவு பண்ணேன், இவனுக்கு இருந்து நம்ம குடும்பம் நடத்த முடியாது, இவன் இன்னைக்கு இல்லாட்டி என்னைக்காச்சும் தூக்க வச்சுல நெல்லு மூட்டையை குத்துன குடல குத்தி சரிச்சிருவான், இவனுக்கு இருந்து குடும்பம் நடத்த முடியாது முடிவு பண்ணி எங்க அம்மாட்ட போய் கூவுன்னு அழுவேன். என்ன கேட்டு பேசுறீ சொல்லுடு. அம்புட்டு இதை செஞ்சுட்டா அப்புறம் என்ன இது பண்ணுவேன், எதை செஞ்சு போட்டா எதை பண்ணுவேன், நல்லா இருந்து போவ. நீ என்ன என்ன மனுஷனை பாரு மனுஷனே. சரி எங்க அம்மாட்ட சொல்லி அழுதை. உடனே எங்க அம்மா சொன்னாங்க, ஆனா கடைசியில நான் இந்த மணிமுத்து தாளக்கார கல்யாணம் பண்ணேன். இந்த நம்ம மணிமுத்து ஆமா தாளக்கார கல்யாணம் பண்ணி முதல்ல ரூமுக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து காலை இழுத்து இழுத்துட்டு இழுத்துக்கிட்டே வந்தேன். அவன் கூட நல்லா இருந்துட்டு போக. ஆமா இப்படி எல்லாம் இருக்கு. ரேஷன் கடையில வேலை வைக்கிறவரை கல்யாணம் பண்ணேன். ரேஷன் கடையில வேலை வைக்கிறவரை கல்யாணம் பண்ணி முதல்ல ஒரு ரூமுக்கு உள்ள போறேன். இதுல ரேக வையுங்கிறேன், ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்து இதுல ரேக வையுங்கிறேன். சரி என்னடா ரேக வைக்க சொல்றாரு, சரி அப்படின்னு ரேக வைன்னு ரேக வச்சா
ரேகை சரியா விழுகல. ரேகை விழுந்தாத்தான் நான் ஓ மேல விழுவேங்கிறேன். ரேகை மிஷின்ல விழுகலையா? சரி, ரேகை விழுகலன்னு நான் வேற என்ன பண்ண சொல்லி கேட்கிறேன். ஏதோ துப்பாக்கி மாதிரி ஒண்ணு கொடுத்து இதுல முழிடி அப்படிங்கிறான். தெரியல இப்படி முழிச்சேன். முழிச்ச கண்ணு ஒழுங்க அமையல அப்படின்னு சொல்லி அவனே கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்த முடியல. அவனை எங்க அம்மாட்ட போய் அழுதேன். ஏய், நீ காவலுக்கு போடி, சக தோழிகள்லாம் வருவாங்க. ஆமா, தோழிகள்லாம் வருவாங்க, நீ நம்பிராஜ வீட்டுக்கு காவலுக்கு போன்னு சொல்லி அனுப்புனாங்க. என்னடி என்ன நல்லா இருக்கும், என்ன சாமியாடி மாதிரி என்ன இடையடைய பேசிக்கிட்டு. சரி, நான் காவலுக்கு போகணும். சக தோழிகள்லாம் கூப்பிடுவோமா? தோழி, அக்கா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஆமா, ரொம்ப நாளா உங்களை காணோம். ரொம்ப நாளா காணாமன்னா நான் இங்க ஒரு வேலையா இருந்தேன். எங்க போயிருந்தீங்க? இப்ப அப்பா தானே உங்களை வச்சிருக்காரு வேலை. ஆமா, கை கொண்டாட்டி கடைஞ்சிடறேன். அந்த அளவு வச்சிருந்து மதுரை விடுவேன். வேலைக்குன்னு சொன்னேன். ஆமா, வேலைக்கு வச்சிருக்காரு. ஆமா, நீங்க வந்துட்டீங்கல்ல? ஆமா, ஆமா. அம்மா பாத்தீங்களா? அம்மாவை என்ன பார்க்கலையே. அம்மா வந்துகிட்டு இருக்காங்க. அம்மாவை என்ன அறிமுகப்படுத்தலையே. கண்டிப்பா. அப்படியா? புதுசா வேலைக்கு சேர்ந்த பெண்மகள். ஆஹா. அம்மா, அம்மா, என்னடி இந்த வரேன் அந்த வரேங்கிற ஆளே காணோம். எங்கம்மா அவன்? எங்கம்மா ஆளை காணோம்? இவதானா? வாமா, இப்படி வா. அடடடடட. ஐயோ, அப்பா புதுசா வேலைக்கு சேர்த்திருக்காரு. இவ்வளவுதானா? நல்ல அழகா இருக்கிறா. ஆமா, ரொம்ப அழகா இருக்கிறியே. எங்க அப்பா உன்னைய தான் வேலைக்கு வச்சிருக்கிறேன். வேலைக்கு வச்சிருக்காரு. சரி, நீ ரொம்ப அழகா இருக்கிற. சரி, எதா இருக்கட்டும். இப்படி வா, கிட்ட வா. நாங்கெல்லாம் சட்டை தச்சிருக்கோம். இங்க பாரு, என்கிட்ட கிட்ட தொங்குது. ஆனா நீ மட்டும் எப்படி இவ்வளவு சட்டையா இருக்கு? என்ன தொங்குது? அதை கேட்கலடி, நான் அதை கேட்கலடி. இவ்வளவு சரியா தச்சிருக்கியே, எப்படி தச்சிருக்கேன்னு கேட்கறேன். போய் தடிச்சேன். டைலர் கிட்ட தான் நாங்கள் தைக்கிறோம். அம்மா, இவன் எப்படி அளவு கொடுப்பான்னு நமக்கு தெரியாது. ஆனா அவரு டைலர் கிட்ட போனோம்னே என்ன இறுக்கி கட்டி பிடிச்சுக்குவாரு. கட்டி பிடிச்சுக்கிட்டு இந்த டைட்டு போதுமாம்பாரு. எந்த டைட்டு? சாக்கெட்டு கட்டணுமா இல்லையா? ஓ, இந்த பிடிப்பு போதுமாம்பாரு. சரி, நான் போதுமே. சரி, இன்னும் கொஞ்சம் இருக்க பிடிங்கம்மே. அப்படி இருக்க பிடிச்சு தச்சேன் நான். ஐயா, ரொம்ப அழகா இருக்குடி. உண்மையிலே சொல்றேன், பொண்ணுன்னா நீ தாண்டி பொண்ணு. இவ பெண்கள் எல்லாரும் இருக்காங்க, எல்லாரும் கையெடுத்து கும்பிடுறதும் பொண்ணுதான், இப்படி கை தட்டி கூப்பிடுறதும் பொண்ணுதான். அப்படி நீ கை தட்டி கூப்பிடுற மாதிரி இருக்க கூடாது. அதனால பொம்பளையா லட்சணமா கொஞ்சம் அடக்க ஒடுக்கமாயிரு. அடக்கம்னா என்ன, ஒடுக்கம்னா என்னடி? ஆமா, எல்லாமே ஒடுங்கி போய் தான் கிடக்கு. ரொம்ப ஒடுங்கிருச்சோ? அது என்ன பின்னாடி அம்முடின வால் என்ன வால் மாதிரி தொங்கிக்கிட்டு கிடக்கு. சரி, அப்பா சொன்ன மாதிரி கொஞ்ச நேரம் சுறுசுறுப்பா காவலை பார்த்துட்டு போலாம். ஜிஞ்சின்னா கடி ஜினக்கடா கடி ஜிஞ்சின்னா கடி ஜிஞ்சின்னா ஜிஞ்சின்னா கடி ஜினக்கடா கடி ஜிஞ்சின்னா கடி ஜிஞ்சின்னா ஏறின கோயிலே இளவர கோயிலே ஆளுல மாறும் அண்ணவே கோயிலே பாராத வாழ கூடுதே மாறி மகனி மாமி நாடி ஜிஞ்சின்னா கடி ஜினக்கடா கடி ஜிஞ்சின்னா கடி ஜிஞ்சின்னா ஜிஞ்சின்னா கடி ஜினக்கடா கடி ஜிஞ்சின்னா கடி ஜிஞ்சின்னா
லக்கடா அப்படின்னு பாடுவா, சின்ன லக்கடா அப்படின்னு பாடுவா. யார் யார் வரணுமோ அப்பத்தான் இது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால பறவைலாம் வந்துருச்சு. ஒரே வரட்டு சுருன்னு சுருக்குன்னு வரட்டிட்டு அடுத்த ஆள பாப்போமா? அலோலம் 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 ஆலோலம் 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 அலோலம் 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 சோ சோ சோ. என்ன பறவைலாம் போக மாட்டேங்குது. எந்த குறை இருந்தாலும் கண்டன் குறை இருக்க கூடாது. யாரு கடை இருந்தாலும் அந்த ஆத்தாக்கனை மட்டும் இருக்கவே கூடாது. வசூல் பண்ண ஆத்தாவுக்கு மட்டும் கடை வைக்கவே கூடாது. அதனால கொஞ்சம் சுறுசுறுப்பா விளையாட்டு போயிடுமா? ஆலோலோ 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 சோலோலமி சோலோல. மானங்கட்டவர். ஏய் இங்க வா. என்னடி இந்த சவுளி கடையில நிக்கிற பொம்மை மாதிரி இருக்கு? ஏடி குடிக்கிறதுக்கு போனியா? ஏன் அதுக்குள்ள இப்படி வந்த? ஏய் என்னடி அதுலயே வச்சு வச்சு ஏத்திக்கிட்டு இருக்கிற? என்ன? சரி ஹலோ, நல்லா இருக்கே, அழகா இருக்கிற. சரி பறவைலாம் போய்கிட்டு இருக்கு. ஆடு ஒரு பக்கம் ஆண்டு பறவை இருக்கட்டும். வணக்கத்துக்குரியவர்கள் யாராவது வந்தா உடனே என்ன கூப்பிடுங்க. நான் மூவரும் சேர்ந்தவர்கிட்ட நல்லா சீக்கிரவோம். அப்படியா? சோ ஆலோலம் சோ. என்னடி என்ன போடி? ஹலோ, வர வேண்டும். எங்க எனக்காக எங்க மாமா கருத்தமணி மாமா. அது யாரு மாமா? அவர்கள் சரி கருத்தமணி எங்க மாமா. உங்க மாமா மாமாவும் சகோதரி அவர்களும் இருந்துதான் தொலையணி. எனக்கு 200 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்திருக்காங்க. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். அவர்களுக்கு எங்களின் நாடக குழுவின் சார்பாக நன்றி வணக்கம். நன்றி நன்றி. மிகப்பெரிய ஒரு ஞானஸ்தன். ஆமா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால முருகனுக்காக
ஹலோ வாராதிருப்பாரோ மலர் கண்ணனவன் கேளாதிருப்பாரோ சித்திரப்பூ பாவைதனை மன்னனவள் சித்திரப்பூ